ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு கார்டன் திருமதி ஸ்வர்ணா. இன்று இவர்களின் திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தினரின் உடல் நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணியிலே வாக்கு மாறாதவராக இருப்பவர் இறைவன். தன்னுடைய வாக்குகளை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாக்கு என்றும் நிலைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் தன்னுடைய சீடர்கள் வழியாக என்றும் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு வாக்காக இருக்கிறது. நாமும் அந்த வாக்குக்கு உட்பட்டவர்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இயேசுவே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகனின் சிந்திய இரத்தத்தால் நீர்மிட்டு கொண்ட உமக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனம் 26 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கும் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது, சகோதரரே, ஆபிரகாமின் வழி வந்த மக்களே, இங்கு இருக்கும் பொருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தியை நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தையை கேட்டு அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகளை நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தது. அவரை கொல்ல அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டார்கள். மறைநூலில் அவற்றை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை
சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இதை பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன் என்று நான் உம்மை ஈற்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். உம் திருமலையாகிய சியோனில் நானே உன் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீ விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லல் வரை உமக்கு உடையதாக்குவேன். பல்லவி. நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே நாம் தொடக்கத்திலே வாசிப்பது போல உள்ளம் கலங்க வேண்டாம். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய மனதிலும் உள்ளத்திலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. உள்ளம் கலங்க வேண்டாம். நாம் இறைவனிடத்தில் வருகின்ற பொழுது உள்ளம் கலங்கமுள்ள ஒரு பிள்ளைகளாக வருகிறோம்.
அந்த உள்ளம் கலங்கிய உள்ளத்தை இறைவன் நம்முடைய அழுகைகளையும் கவலைகளையும் போக்கி நமக்கு ஒரு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுப்பவராக இருக்கிறார். எனவேதான் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று நமக்கு இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்விலும் கலக்கங்களோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் நாம் இறைவனை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் பிரச்சனைகளையும் அனைத்தையும் நீக்கி இறைவன் நம்மோடு அவருடைய வாழ்வாகவும் வழியாகவும் இருக்கக்கூடியவராக நமக்கு சொல்லுகிறார், நம்மோடு வாழ்கிறார். எனவே நாம் உள்ளம் கலங்கக்கூடியவர்களாக வருகின்ற நம்முடைய உள்ளத்தை எவ்வாறு இறைவன் இயேசு நம்மை பார்க்கிறார்? நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு மக்களோடு பணி செய்த பொழுது அவர் ஒருபோதும் கலங்கியதில்லை. அவர் என்னுடைய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யக்கூடியவராக இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன், நான் நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேன் என்பதை நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அதை பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உள்ளம் கலங்கக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளங்கள் நம்மை இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளங்கள் இறைவனுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, நம்முடைய உள்ளங்கள் இறைவன் எனக்கு ஏன் இவ்வாறு எனக்கு நிகழ்த்தினார் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, அனைத்து நிலைகளிலும் இறைவனுடைய அந்த உடனிருப்பை இறைவன் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை நாம் இறைவனுடைய இதயமாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நாம் கலங்குகின்ற உள்ளங்களாக, பிரச்சனைகளை சந்திக்கின்ற உள்ளங்களாக, கவலைகளை நாம் போராடுகின்ற ஒரு உள்ளங்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அந்த உள்ளங்களை இறைவன் நமக்கு எவ்வாறு கொடுக்கிறார் என்பதை அவருடைய பணியின் வாழ்வின் நிமித்தமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அந்த 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடும் நம்மோடு பயணித்த இறைவன் அவர் என்றும் கலங்கியதில்லை, அவர் என்றும் நம்பிக்கையை இழந்ததில்லை, அவர் என்றும் அவருடைய ஜெப வாழ்வை விட்டு பிரிந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அவர் நமக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாமும் கற்றுக்கொண்டு வாழ நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய உள்ளம் போல நம்முடைய உள்ளம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, உள்ளம் கலங்காதீர்கள், கவலை உறாதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் என்று சொல்கின்ற இறைவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிந்துதலையும் புரிதலும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், கவலைகள், இடையூறுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் வென்று விடுவோம். எனவேதான் ஆண்டவருடைய உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த உள்ளத்திற்கு ஏற்றால் போல நாம் வாழ வேண்டும். அவரே நம்முடைய உள்ளமாக இருந்து இயேசுடைய வழியாக நாம் மாற வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இயேசு எவ்வாறு வழியாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது தந்தை அவருடைய முகம் இயேசுவே என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். தந்தையின் முகமாக இருப்பவரே இயேசு, தந்தையினுடைய ஆசிரியராக இருப்பவரே இயேசு, தந்தையிடம் செல்லும் வழியும் வாழ்வும் இயேசு என்று இவ்வாறாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்ற அந்த இயேசுவுடைய உள்ளத்திற்கும் அவருடைய வாழ்விற்கும் நாம் எவ்வாறு அவருடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கலக்கமுற்று இருந்தாலும், நாம் வேதனையுற்று இருந்தாலும், அந்த இறைவனை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய கலக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகிறது. நாம் துன்புற்று இருந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகிறது என்பதை இறைவன் நமக்கு யோவான் நற்செய்தியிலும் கூட நமக்கு சொல்லி இருக்கிறார். 16வது அதிகாரத்துல 20வது வசனத்துல உங்கள் துன்பம் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இறைவனுடைய உள்ளத்தை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே இறைவன் நம்முடைய உள்ளத்திற்கு
எப்பொழுதும் ஆசீர் வழங்குபவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் தோமா கூட பார்க்கின்ற பொழுது எவ்வாறு அவர் கலக்கமுற்று இருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நாங்கள் யாரிடத்தில் உடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட, நீர்தான் என்னுடைய வாழ்வு, நீர்தான் என்னுடைய வார்த்தை, நீர்தான் என்னுடைய வாழ்வு, நீர்தான் என்னுடைய சொல், நீர்தான் என்னுடைய வழி, நீர்தான் எனக்கு எல்லாமே என்று முழுவதுமாக நாம் அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வழியில் நாம் உள்ளம் கலக்கமுற்றவர்களாக, கலங்கியவர்களாக அல்லாமல், நாம் அவருடைய வழியில் வாழ்வில் உள்ளம் மகிழ்ச்சி பெற்றதாக, அன்பு நிறைந்ததாக, ஆசி பெற்றதாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வோம், ஆண்டவருடைய பாதையில் நடப்போம். நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு, நீயே எமது பயணம் என்று நாம் சிந்திக்கின்றோம். அந்த சிந்தனைகளை வாழ்வாக்குவோம். இறைவனுடைய பணியில் நடப்போம். வாழ்வில் வளம் பெறுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருவே திருப்பலி பொருள்தனையே உம் திருக்கழல் வணங்கி தருகின்றோ, திருக்கழல் வணங்கி தருகின்றோ. ஒளிரும் தணலில் உமதெழில் வடிவை உணர்த்திட புகுந்தோ மன்பாக, ஒளிரும் தணலில் உனதெழில் வடிவை உணர்த்திட புகுந்தோ மன்பாக, புரிந்திடும் வேள்வி விளைந்திடும் ஒளியில் புவிதனை படைத்தோம் பலியாக, புவிதனை படைத்தோம் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சி உற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொள் ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேல் உயர்த்தெழும் இதை நோக்குன தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் உலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் வாழ்வின் வழியாகவும் வாழ்வாகவும் ஒளியாகவும் நம்மை நடத்தி செல்கிறவர். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வை மீட்பாகவும் ஒளியாகவும் வாழ்வாகவும் கொடுத்தவர். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஓத பரிவிரக்கத்தால் நிர்மித்துக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளவும் வேண்டுகின்றோ. அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு கார்டன் திருமதி ஸ்வர்ணா. இன்று இவர்களின் திருமண நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்பத்தினரின் உடல் நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி